السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله يريد بكم اليسر ولا يريد بكم العسر إلى آخر الآية. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم للصائم فرحتان فرحة حين يفطر وفرحة حين يلقى ربه. رواه البخاري أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சிறப்புமிக்க அவருடைய குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகமெங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிரப்பமாக நின்று நிலவட்டமாக. ஆமீன். பரக்கத்தான ரமலானுடைய 5வது பிறையிலே நாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நாம் நோக்கக்கூடிய நம்முடைய நோன்பை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. மேலும் இந்த நாட்களிலே நாம் ஓதக்கூடிய குரான்களையும் செய்யக்கூடிய நற்செயல்களையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. மேலும் எல்லா விதமான நலவுகளையும் அடைந்து இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு விடைபெறும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. மேலும் இந்த ரமலானை போன்று இன்னும் நிறைய ரமலான்களை அடைந்து நல்ல அமல்களை புரியக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், நம்மை ஈன்றெடுத்த நம்முடைய பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக என்ற அழகிய துவாக்களோடு இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சென்ற உரையிலே நோம்பாளிகள் ரமலானிலே செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். இந்த உரையிலே ரமலானிலே எதையெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும், எந்தெந்த செயல்கள் எல்லாம் நம்முடைய இபாதத்துகளை வீணாக்கிவிடும், நமது நேரங்களை, நமது நன்மைகளை இழக்கச் செய்துவிடும் என்பதை பற்றின ஒரு 5 செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவது விஷயம், ரமலானில் ஒரு நோம்பாளி செய்யக்கூடாத முதலாவது விஷயம், யாரிடத்திலும் தர்க்கம் செய்யக்கூடாது. வீண் சர்ச்சைகளோ சண்டைகளோ கோபங்களோ இருக்கவே கூடாது. ஏனென்றால் ரமலானுடைய மாதம், அது நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய மாதம். நாம் ஏதேனும் ஒரு வார்த்தையை கோபத்தில் சொல்லிவிட்டோம் என்றால் அது கபூலாகுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கோபத்திலேயோ அல்லது யாரேனும் தர்க்கம் வந்தாலோ நான் நோம்பாளி என்று சொல்லி விலகி கொள்ள வேண்டும். அவரிடத்தில் தர்க்கம் செய்யக்கூடாது. ஆனால் இன்று அண்டை வீட்டார்களிடத்துல சண்டையா இருக்குது, பக்கத்து வீட்டிலையும் பகைமையா இருக்குது. இது மாதிரி பார்க்கிற இடங்கள் எல்லாம் சண்டையும் சச்சரவுமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்று நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதன் மூலமாக நமக்கு நிறைய பாவங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால யாரிடத்துல எந்த சண்டையும் வச்சுக்காம, யாராவது நம்ம இடத்துல சண்டைக்கு வந்தா கூட அவர்களிடத்துல நம்ம பேசி கொடுக்காம நம்முடைய நோன்பை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நோன்பை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நோன்பை நாம் எவ்வாறு நாவுகளிலே தவறான விஷயங்களை சொல்வதன் மூலமாகவோ, சர்ச்சை செய்வதன் மூலமாகவோ, அல்லது தீய வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாகவோ நம்முடைய நோன்பை நாமே கெடுத்துக் கொள்ளக்கூடாது. அதனாலதான் முன்னாடி உள்ள சஹாபாக்கள்லாம், சில சாலிஹீன்கள் எல்லாம் நோன்பு காலங்கள்ல பள்ளியாசல்ல போய் உட்கார்ந்துருவாங்களாம்.
பள்ளியாசல்ல ஃபுல்லா அவங்க நாள் ஃபுல்லா அவங்க பள்ளியாசல்ல கழிப்பாங்களாம். எதுக்கு அப்படின்னு கேட்டாக்கா அங்கதான் யாரும் பேச்சு கொடுக்க மாட்டாங்க, யாரும் எந்த பாவமும் செய்யறதுக்கு அதிகமா முடியாது அப்படின்னு சொல்லிதான் பள்ளியாசல் அல்லாஹ்வுடைய இடம், பாவங்கள் செய்வதை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய இடம்னு சொல்லி நோன்பு நாட்கள்ல அங்க இருப்பாங்களாம். அதனால நான் சொல்ல வந்தது, ரமலானிலே செய்யக்கூடாத விஷயங்கள்ல முதலாவது யாரிடத்திலும் சண்டை போடக்கூடாது, சர்ச்சை செய்யக்கூடாது, கோபமும் படக்கூடாது. ஆனா நிறைய பேர் ரமலான்லயே கோபப்படுறாங்க, ரொம்ப டென்ஷனாவே இருக்கிறாங்க. பொதுவாகவே சாப்பிடல அப்படின்னாலே ரமலான்லே நோன்பு வச்சிருக்கும் போது கொஞ்சம் ஒரு டென்ஷன் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வேண்டி ரொம்ப எல்லார் இடத்துலயும் பார்க்குறவங்க இடத்துல கடுகடுப்போட ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷா நடந்து கொள்ளக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தர்பார்ல 2 சஹாபி இருந்தாங்களாம். அந்த 2 சஹாபியும் என்ன செஞ்சாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். அவர் திட்டுறாரு, இவர் திட்டுறாரு, ரொம்ப ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே இந்த 2 பேர்ல ஒருத்தவருக்கு ரொம்ப கோபம் உக்கிரமாயிடுச்சு. எந்த அளவுக்குன்னா ஹதீஸ்ல வருது, அவருடைய முகமே அப்படியே மாறிடுச்சான். ரொம்ப அந்த அனல் கக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய முகம் அப்படியே இருக்குது, ரொம்ப கடுகடுப்பா இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வார்த்தை இருக்கு, அவர்கிட்ட நீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அவருடைய கோவம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை கற்றுத்தராங்க. என்ன வார்த்தை தெரியுமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கோபம் ஏற்படும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நாம் சொல்லி அந்த கோபத்தை அடக்கி கொள்ள வேண்டும். முஹ்சின்களுடைய தன்மையை பற்றி இறைவன் பேசும்போது அவர்கள் தங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அப்ப நம்ம நல்லவர்களாக வாழ வேண்டுமா, நம்முடைய நோன்புக்கு வேல்சன் வேண்டுமா, நம்முடைய நோன்பு இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா, அதிகமாக கோபப்படுவதை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும், சர்ச்சை செய்வதை விட்டு விலகி இருக்கணும். இது முதல் செய்தி. இரண்டாவது, அதிகமாக பயணங்கள் செய்யக்கூடாது. தவிர்க்க முடியாத காரியங்கள் விஷயத்திற்காக வேண்டி நம்ம பயணம் செய்யலாம். தேவையில்லாம அங்க போறது, இங்க போறது, இந்த பயணம் செய்யறது, அந்த பயணம் செய்யறது, இத மாதிரி பயணங்கள் அதிகமா செய்யக்கூடாது. பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பயணம் என்பது கிதாத்து மினல் அதாபி, அல்லாஹ் வேதனையினுடைய ஒரு துண்டு என்று சொன்னாங்க, ஒரு பார்ட்டு. ஏன் டிராவல் பண்ணும்போது நீங்க சாப்பிடவோ அல்லது உங்களால எந்த விதமான குடிபானங்களை கொடுக்கவோ முடியாது, உங்களுக்கு ஒரு விதமான ஒரு அசௌகரியத்தை இந்த பயணம் என்பது உங்களுக்கு ஏற்படுத்துகிறது என்று சொல்றாங்க. அப்ப பயணம் என்பதே ஒரு சின்ன ஒரு கஷ்டமான விஷயம். அது நோன்பு வச்சுக்கிட்டு அங்க போறது இங்க போறது, அந்த அதிகமான பயணங்களை தவிர்த்து கொள்ளணும். தவிர்க்க முடியாத பயணம் என்று இருந்தா போய் தான் ஆகணும், சரிங்களா? அப்படி போகும்போது கூட தண்ணி பாட்டிலு இத மாதிரியான நிறைய பொருட்களை எடுத்து செல்லணும். ஏன்னா நம்ம தண்ணி குடிக்க போறது இல்லையே அப்படின்னு சொல்லி தண்ணி பாட்டில் இது மாதிரி எடுக்காம நம்ம போகும்போது திடீர்னு மயக்கமோ அல்லது ஏதேனும் கிறக்கங்களோ ஏற்படும் போது இந்த தண்ணி எதுவுமே இல்லைன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு, பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு கூட அது வழிவகுத்துடும். அதனால நம்ம பயணம் செய்யாம இருக்கணும். தவிர்க்க முடியாத பயணங்களின் போது நம்ம இத மாதிரியான தண்ணி, இத மாதிரி அத்தியாவசிய பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும். சரி, இரண்டாவது விஷயம், அதிகம் பயணம் செய்யக்கூடாது. மூன்றாவது, நோன்பு வச்சே தீர்வன் பிடிவாதம் பிடிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய முதியவர்கள் நம்ம இடத்துல பாக்குற முதியவர்கள் கூட சொல்றாங்க, நான் நோன்பு வைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நோன்பை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல, டாக்டர் என்ன நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நோன்பு வச்சா உங்க உயிருக்கே ஆபத்துலாம் சொல்லியிருக்காரு, அப்படி இருந்தா நான் நோன்பு வைக்கதான் ஆசைப்பட நோன்பு வைக்கிறேன்னு சொல்றாங்க. வேண்டாம். இன்னல்லாஹ யுரீது பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு நான் லேசை தான் நாடுகிறேன், நீங்கள் இலகுவான முறையில இபாதத் செய்வதை தான் நான் நாடுகிறேன். உங்களை கஷ்டப்படுத்தி எந்த ஒரு இபாதத்தும் செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அதை நான் நாடலன்றான். ஆனால் நோன்பு வைக்க முடிந்தவர்கள், சக்தி உள்ளவர்கள், அவர்களால் முடியும் என்று இருந்தால் நோன்பு வைக்கட்டும். அல்லது வைக்க முடியாது அப்படின்னு இருந்தால் அதுக்கு உண்டான பெனால்டி என்னவோ, அதற்கு உண்டான குற்ற பரிகாரம் என்னவோ அதை செய்து விட வேண்டும். அதை விட்டு விட்டு நான் நோன்பு வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி நோன்பு வச்சு அது மயக்கத்துல தள்ளி அவருடைய உடலே இதாகி கடைசியில நோன்பு நாட்களிலேயும் அவங்க குடும்பம் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அது மாதிரிலாம் பிடிவாதம் பிடிக்க கூடாது. நோன்பு வைப்பதற்கு சக்தி இருக்கிறதா, நோன்பு வையுங்கள். அதை விட்டு விட்டு நோன்பு வைத்தே தீருவேன் என்று அடம் பிடிக்காதீர்கள்.
ஏனென்றால் நிறைய முதியவர்கள் வருத்தப்படுவதையும் நம்ம பார்க்கிறோம். கண்ணீரோடு சொல்கிறார்கள், என்னால் நோன்பு வைக்க முடியல, நான் நோன்பு வைக்க ஆசையாக இருக்கிறது என்று நான் என்னுடைய இளமையிலெல்லாம் நோன்பு வைத்தேன், ஆனா இப்போ என்னால் நோன்பு வைக்க முடியலன்னு கண்ணீரோடு எத்தனையோ முதியவர்கள் நம்மிடத்துல பேசுகிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான், என்ன தெரியுமா, நீங்க நோன்பு வைக்கலனாலும் அந்த நோன்பு வைக்கணும்ன்ற அந்த நியத்து இருக்குல்ல, அந்த ஆசை இருக்குது இல்ல, அதுக்காகவே அல்லாஹ் உங்களுக்கு நோன்பு வச்ச கூலியை கொடுப்பான். அதுக்காகவே அல்லாஹ் உங்களுக்கு நோன்பு வச்ச கூலியை கொடுப்பான். அதை விட்டு உங்களுடைய உடலை வருத்தி கொண்டு உங்களுடைய உடலை அதை ரொம்ப கஷ்டப்படுத்தி எந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ் செய்ய சொல்லல. அதனால பிடிவாதம் பிடித்து நோன்பு வைத்தே தீருவேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு அந்த லெவலுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. இது 3வது செய்தி. 4வது, நோன்புல செய்யக்கூடாத 4வது விஷயம் என்னன்னா, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல துவா கேட்பதை விட்டு கொஞ்சம் பின்தங்கி இருப்பது. நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா, அது வேணும், அந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சா, நோன்பு திறக்க இஃப்தார் ரெடி ஆயிடுச்சா, அது ரெடி ஆயிடுச்சா, இது ரெடி ஆயிடுச்சான்னு அதுலயே அந்த நோன்புனுடைய அந்த இஃப்தாருடைய நேரம் போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இஃப்தாருக்குன்னு ஏற்பாடு செஞ்சிடணும். அதெல்லாம் நோன்பு திறப்பதற்கு முன்னாலே முடித்து விட்டு நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்துல ரப்பிடத்துல கையேந்தி கேட்கணும், ரப்பே ரப்பே, நான் நோன்பு நோற்றிருக்கிறேன், என்னுடைய இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த நோம்பின் மூலமாக எனக்கு நாளை மறுமையிலே சந்தோஷம் கிடைக்க வேண்டும், எனது நோம்பின் மூலமாக எனக்கு அந்த விலைமதிக்க முடியாத சுவனம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தானி, நோம்பாளிக்கு 2 விதமான சந்தோஷம் இருக்கிறது. ஒன்று ஃபர்ஹத்துன் ஹீன யுஃப்திரு, நோன்பு திறக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். 2வது ஃபர்ஹத்துன் ஹீன யல்கா ரப்பஹு, அந்த நோம்பினுடைய கூலிய நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்துல அந்த நோம்பின் கூலியை பார்க்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்முடைய நோன்பு நமக்கு நாளைக்கு மறுமையில நன்மைகரமானதாக, சுவனத்தை வாங்கி தரக்கூடியதாக, நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அதிகமாக இறைவனிடத்திலே பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் அந்த பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்கின்றான். நமக்கு நம்முடைய நோம்பிலே ஏற்படக்கூடிய அந்த சஞ்சலங்களையும் அந்த கஷ்டங்களையும் நீக்குகின்றான். அதனால அதிகமா துவா செய்யணும். சரி, மொத்தம் 4 விஷயம் சொல்லி இருக்கிறோம். 1வது, சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது. 2வது, அதிகமாக பயணங்கள் செய்யக்கூடாது. 3வது, நோன்பு வைத்தே தீர்வேன் என்று பிடிவாதம் பிடிக்க கூடாது. 4வது, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல துவாவை கேட்கக்கூடிய விஷயத்துல அலட்சியம் காட்டக்கூடாது. அடுத்து 5வது, நோன்பு கிடைக்கப்படாதவர்கள் நான் நோன்பு இல்லைன்றதை வெளியே காட்டக்கூடாது. நம்மளுக்கு நோன்பு கிடைக்கல, சில பெண்களுக்கும் நோன்பு கிடைக்காது சில நாட்கள்ல. அதே போல முதியவர்களா இருக்கிறாங்க, நோயாளியா இருக்கிறாங்க, இவங்களாம் நோன்பு வைக்க முடியாது. நான் நோன்பு வைக்கலே என்பதை பிற இடத்துல வெளிப்படுத்தக்கூடாது. அவர்களும் நோம்பாளியை போலே இருக்கணும். அதான் சாப்பிடாம இருக்க சொல்லல, நோம்பாளி முன்னாடி போய் சாப்பிடாதீங்கன்னு. நோன்பு வச்சிருப்பாரு, அவர் முன்னாடி போய் பிரியாணி சாப்பிடுறது, இது மாதிரியான உணவுப் பொருட்களை சாப்பிடுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா பொதுவாக மனுஷனுடைய ஹேபிட் என்ன தெரியுமா, மனுஷனுடைய இயற்கை சுபாவம் என்ன தெரியுமா, ஒருத்தர் செஞ்சா அதை இவரும் செய்யணும்னு ஆசைப்படுவார், ஒருத்தர் சாப்பிட்டா இவரும் சாப்பிடணும்னு ஆசைப்படுவார், ஒருத்தர் நல்ல பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்காரு அப்படின்னா இவரும் பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். அது மனிதனுடைய சுபாவம் அது. அதனால நீங்க உங்களுக்கு நோன்பு கிடைக்கல, உங்களுக்கு நோன்பு வைக்க வேண்டிய அந்த இது காரணம் நோன்பு வைக்க வேண்டாம் என்று இருந்தது என்றால், அல்லது நோன்பு வைப்பதற்கு தக்க காரணம் இருந்தது என்றால், நீங்கள் நோன்பை விட்டு அவர்களுக்கு முன்னால் சாப்பிடக்கூடாது. அவர்களுக்கு முன்னால் நீங்களும் நோன்பாளி போலவே இருந்து கொண்டு அவர்கள் இல்லாத போது அல்லது அவர்களுக்கு முன்னால் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே 5வது விஷயம், நோன்பாளியை போன்று நாமும் இருக்க வேண்டும். இது 5வது விஷயம். எனவே இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம தவிர்த்து இருக்கணும். ஏனென்றால் இந்த விஷயங்கள்ல நம்ம தவிர்த்து இருந்தாதான் நம்முடைய இபாதத் என்பது, நம்முடைய நோன்பு என்பது அது பரிபூர்ணமானதாக அமையும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்முடைய நோம்பிலே இத மாதிரியான இந்த சின்ன சின்ன காரணங்கள், இந்த சின்ன சின்ன தவறுகள் கூட
வராமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.